ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணப்பாடு சர்ச்சை பற்றி தான். பார்த்திங்கன்னா சூப்பர் லொக்கேஷன், கடலோட பக்கத்துலேயே இருக்குது. ஒரு சைடு கடல், மறு சைடு சர்ச்சு பற்றி பார்த்திங்கன்னா மணல் போல் சூப்பராக இருக்குது. இதோட ஸ்டோரி எனக்கு கரெக்டாக தெரில, பட் இது அவ்வளோ ரஷ்ஷாக எல்லாம் இல்லை. பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸாக இப்படி என்ன வச்சுருக்காங்கன்னா, அது இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சது, அது ரிலேட்டடாக தான் ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒவ்வொரு ஸ்டேஜாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி, அடுத்து என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தது அப்படி முடித்ததுமே சர்ச்சு, அதாவது மேலே தெரியுது பாருங்கள், இதுதான் சர்ச்சு. ஆக்சுவலி ரோடு வந்து அது அவ்வளோ பெருசாக இருக்காது, கொஞ்சம் கிராமத்துக்கு உள்ளாடி போய் தான் அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் சர்ச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். நாங்கள் போனப்போ சர்ச்சுக்கு உள்ளாடி வேலை நடந்துட்டு இருந்தது, அதனால உள்ளாடி விடலை. ஸோ வெளியில் நின்றுட்டே பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். சர்ச்சுக்கு பின்னாடியே லைட் ஹவுஸு அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சர்ச்சிலேருந்து நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கடல், அழகான லொக்கேஷன் பாருங்கள். இதுதான். அப்புறம் இது வந்து ஒரு குகை கோயில், ஓகேங்களா. இது வந்து அந்த போர் டைம் என்னமோ வந்து அவர் வந்து இங்கே வந்து மறைஞ்சிருந்தது, தப்பிக்கிறதுக்காக மறைஞ்சிருந்தது அப்படி ஒரு இன்னும் குகை கோயில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அலை வந்து கோயிலை எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நடுவில் கல் போட்டு அந்த அலையை தடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், அலை இருக்காது. இதுதான் புண்ணிய சவேரியார் குகை கோயில் பரவாயில்லை. ஆக்சுவலி இதுவுமே கடலோட தொட்டு இதில் அந்த இதோட காம்பவுண்டில் வந்து தான் தண்ணி அடிக்கும், கடல் தண்ணி அடிக்கும். இது வந்து அந்த குகை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, குகை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் கீழே போனோம். ஆக்சுவலி அதுவே கடலுக்குள்ளாடி தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், பட் போகிறதுக்காக சூப்பராக கேட்டு போல் போட்டு பாருங்கள் கீழே வழி. இது ஆக்சுவலி இறங்கி போகிறதுமே இது கடல் தான், பார்த்திங்கன்னாவே தெரியும். கடலுக்குள்ளாடி ஒரு பாறை இருக்குது, பாறையை குடஞ்சி குகை பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இதுக்குள்ளாடி என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இது வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பாருங்கள், பாறையாக தான் இருக்குது சுற்றியும். இதுக்குள்ளாடி ஒரு கிணறு இருக்குது, அதாவது கிணறுல ஊற்றுன்னு சொல்லுவாங்க, ஊற்று இருக்குது. அது காமிச்சு தரேன். அது வந்து தண்ணி எடுத்து குடித்தாச்சுன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள்.